வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து AMD Athlon 3000G வச்சு எனக்கு ஒரு 15000 பட்ஜெட்டுக்கு ஒரு பிசி வேணும், 15000 பட்ஜெட்டுக்கு ஒரு பிசி வேணும். ஸோ இதுதான் ஏகப்பட்ட பேர் கேட்டது. ஸோ AMD வந்து ப்ராசர் 3000Gன்றது இந்த மாதிரி ட்ரே ப்ராசர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரே ப்ராசராக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் GST பில் வந்துடும், 3 years வாரண்டி வந்துடும். ஸோ அதுக்கு ஃபேன் வந்து தனியாக கிடைக்காம இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆன்டெக் ஃபேன் 1000 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம். ஸோ ரெண்டாவது SMPS கேபினட் இந்த மாதிரி காஸ்ட் வைஸாக பார்க்குறப்ப 21,990 நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டோம். ஸோ ப்ரீமியம் கேமிங் செக்மெண்ட்டுக்கு ஸோ நிறைய சென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கஸ்டமர்ஸ்க்கு மேலே அந்த பிசியை அவங்களோட LED டிவியில் கனெக்ட் பண்ணி GTFI கேம், அந்த கேம், இந்த கேம் சொல்லி 22K பட்ஜெட்டில் ஒரு பக்காவான ஒரு கேமிங் பிசி அப்படின்ற மாதிரி ஃபீலாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது பூரா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த Athlon 3000Gயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிங்க்கும் ஸோ எடிட்டிங்க்கும் அந்த ப்ராசர் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் அந்த 3000G வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கை அலோகேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஒன்லி 10 நம்பர் மட்டும் தான் டோட்டல். இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 நம்பர் மட்டும் தான். ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3000Gன்னு தட்டுங்க, நிறைய வேரியண்ட் வரும். 15,990 ரூபாய் இதோட கிட்டோட வேரியண்ட் டோட்டல் கிட்டு. ஸோ 15,990 ரூபாய்க்கு என்னென்ன ஸ்பெக்கு வரும், ஸோ என்னென்ன பண்ணி அனுப்பிச்சுடுவோம். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சோன்னா வித்தின் 40 working ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி. ஸோ நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ மற்ற எல்லாமே இங்கே ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ 15,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பார்த்துருங்க. ஸோ 15,990 ரூபாய்க்கு நம்ம மெயினாக ப்ராசஸர், ஸோ ப்ராசஸரை மட்டும் வச்சு மெயினாக வச்சு தான் ஒரு பிசிஏ. ஸோ AMD Athlonோட 3000G ப்ராசர். ஸோ ரேடியன் விகா கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு ப்ராசரு. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட இந்த ப்ராசரோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ப்ராசர் மட்டும் தனியாக வாங்கினாலே 5,690 ரூபாய். ஸோ 5,690 ரூபாய்க்கு ஒரு கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான ப்ராசர்னா இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசர் ஒரு தாறுமாறான சேல். ஸோ இந்த ப்ராசருக்கு நமக்கு தேவை ஒரு 320 மதர் போர்டு. இந்த ட்ரிப் நம்ம கொண்டு வந்துருக்க பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட A320MH மதர் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு 6 USB போட்டிருக்கும், ஒரு ஜிகாபைட் லேண்ட் போட்டிருக்கும். ஸோ இதில் VGA போட்டிருக்காது. ஏன்னா நீங்கள் CPU மட்டும் ஆர்டர் போடுறவங்க உங்களோட மானிட்டரில் HDMI போட்டிருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் VGA போட்டு கிடையாது. ஸோ HDMI கேபிள் மூலியமாக நீங்கள் டிவிலையோ இல்லை லேட்டஸ்ட் மானிட்டர்லையோ தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேர் CPU மட்டும் ஆர்டர் போடுறவங்க மானிட்டர் தான் பழைய மானிட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு HDMI போட்டிருக்காது. ஸோ அதுக்கு சிரமப்படக்கூடாதுன்றக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மற்றபடி LED டிவினா எல்லா டிவிலையுமே HDMI போட்டிருக்கும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் மானிட்டர் இருந்தீங்கன்னா HDMI போர்ட்ஸ் இருக்கும். ஸோ HDMI கேபிள் மூலியமாக, ஏன்னா இந்த மதர் போர்டில் VGA போர்ட் கிடையாது. ஸோ ரெண்டாவது 6 USB போட்டு வந்துடும், ஒரு சூப்பரான VRM சிப் செட்டு. ஸோ ரெண்டாவது NVMe ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் Gen 3 NVMe அப் டு 1 TB வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ SATA போர்ட் 4 இருக்குது. ஃபியூச்சர் நீங்கள் என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போர்டு ப்ராசர் பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராசருக்கு ஃபேன் வராது. ஸோ AMDயோட டிஃபால்ட்டாக பேசிக் ஃபேனும் நம்ம அதையும் உள்ள மாட்டி தான் அனுப்பிச்சு விட்ற போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா DDR4 ரேம் 3000Gக்கு வந்து DDR4 ரேம் வரும். 15,990 ரூபாய்க்கு நம்ம ஒரு பிசி பில் பண்ணுறப்ப அது DDR4 ரேமோட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு. ஸோ அது கிக்குஷன் பிராண்ட் இருந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து DDR4 4GB 2666 MHz. ஏன்னா இதுக்கு அதுக்கு மேலே இந்த ப்ராசருக்கு MHz தேவையில்லை. ஏன்னா 2666 உங்களுக்கு போதுமானது தான். ஸோ அதுக்கடுத்து SSD. ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா யார் டார்கெட்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்ஃபோர்ஸ்க்கு, ஸோ நியூ ஸ்டுடியோ பிகினருக்கு, ஃபோட்டோஷாப்ஸ், வீடியோ எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பிகினர் அப்படின்னாலே அவங்களுக்கு பட்ஜெட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் சிம்பிளாக சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அடுத்து அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு பெரிய பிசி வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தான். ஸோ ஸ்டோரேஜின் வரையில் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணுறது இல்லை. ஹார்ட் டிஸ்க் ஒன்லி செகண்டரி டிரைவாக மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக எந்த பிசியாக இருந்தாலும் சரி SSD தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் NVMe. ஸோ இது பட்ஜெட் அப்படின்றனால உங்களுக்கு 256 GB சிலிக்கான் பவரோட ஒரு SSD கொண்டு வந்துருக்கும். ஸோ இது திருத்திட்டு 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு சூப்பரான SSD இன் பட்ஜெட் செக்மெண்ட்ல. இந்த SSD மட்டுமே தனியாக வாங்கினா 2,200 ரூபாய். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாக வாங்கினா 16,000 ரூபாயை தாண்டும். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா NR Infotech அப்படின்ற பிராண்டை வந்து டீட்டெயிலாக நிறைய எக்ஸ்போஸ் போகணும். ஸோ அவங்களுக்காகவே ஒரு 10 பேருக்கு அலோகேட் பண்ணி தான் இந்த கிட்டு வெறும் 15,990 ரூபாய். ஸோ அதுக்கடுத்து கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் நம்ம என்டர் கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது இன்பில்ட் SMPSோட வர்றது. ஸோ உள்ள இருக்கிற SMPSக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 1 year வாரண்டி வந்துடும். ஏன்னா இதோட பட்ஜெட் அந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் எதளவுக்கு சூரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூரி பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாம் ப்ராப்பர் அசம்பிலிட்டி. ஸோ OS பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 15,990 இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி. இதுவே அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டர் போடுறாங்கன்னா அவங்க டெலிவரி பின்கோடு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ அது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல கேட்டுரும் உங்களுக்கு.
ஸோ கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 1600 பட்ஜெட்டுக்கு SMPS-ஓட. ஸோ இந்த கேபினெட் தனியாக வேணும்னாலும் நீங்கள் சைட்டில் ஆர்டர் போடலாம், ஸ்டாக் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேபினெட்டில் பார்க்க டீசெண்டாக அழகாக லுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேபினெட்டு. ஏன்னா நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன்று டீட்டெயிலாக பண்ணோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டரோட 500 வாட்ஸ் SMPS போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பியூர் 500 கிடையாது, மேக்ஸிமம் அப் டு 180 வாட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஏன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் பேசிக் SMPSலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்ரானிக்ஸ் சின்ன சின்ன SMPSலாம் 400 500 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பியூர் 400 500 கிடையாது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் அப்படின்றது பெருசாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பியூர் 500 கிடையாது. ஸோ 500 வாட்ஸ் பியூர் 500 பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் CV 450 கோர்ஸ் CV 550. ஸோ அதான் வந்து பியூர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு அதுதான் 500 வாட்ஸ்ன்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நமக்கு இது போதுமான அளவு தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்னொரு RAM ஸ்லாட் இருக்குது, இன்னொரு 4GB ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க் பண்ணுறதுக்கான டிரைவ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா NVMe-க்கான ஸ்லாட்ஸும் இருக்குது. ஸோ 15,990 ரூபாய்க்கு ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஆஃபீஸ் யூசேஜ் அண்டு பேசிக் எடிட்டிங் பர்பஸ் தாராளமாக இதில் GTA 5 கேமிங் விளாண்டுக்கலாம். என்ன SMPS என்ட்ரி லெவல் அப்படின்றதுனால நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இது தாங்கும். ஸோ 24/7 யூஸ் பண்ணால் நீங்கள் SMPS மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஆர்டரை பேஸ் பண்ணுங்கள். ஸோ NR இன்ஃபோடெக்கை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட், உங்களோட ரெக்யர்மெண்ட், உங்களோட யூசேஜ், உங்களுக்கு தேவையான பொருளை கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட மெயின் ஒர்க்கே. ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் அவரும் ஒரு யூடியூபர்ட்ட தான் பிசி பில் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி பிசி பில் பண்ணி அங்கே வாங்கிட்டு எங்கிட்ட பிரிண்டரும், ஸோ அதுக்கடுத்து சில அக்சசரிஸ்லாம் வாங்கினாரு. ஸோ அப்போ நீங்கள் அக்சசரிஸ் வாங்குறீங்க, என்ன பிசியோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். ஜிகாபைட்டில் ஆரோஸ் B450 மதர் போர்டுக்கு AMD Ryzenோட 5600Xும் RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டும் போட்டிருக்காங்க. என்ன கான்செப்டில் இவங்க கேட்டாங்களா இல்லை அவங்க விவரம் தெரியாமல் போட்டிருக்காங்களா எனக்கே தெரில. ஆனால் பிசிலாம் சூப்பராக இருக்குது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அவர் சொன்னார். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் 5600X PC வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகுது. ஸோ RTX கிராஃபிக்ஸ் கார்டு 3050 அப்படின்றது PC வெர்ஷன் 4.0 ஒர்க் ஆகுது. இந்த ரெண்டு PC வெர்ஷன் 4.0வை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு PC வெர்ஷன் 4.0 உள்ள மதர் போர்டு தான் தேவை. ஸோ B550 தான் அதோட மினிமம் ரெக்யர்மெண்ட்டே. ஸோ என்ன கான்செப்டில் அவங்க 450 போட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை தப்பாக கொடுக்குறது எங்களோட மெயின் ஒர்க்கே கிடையாது. ஸோ கரெக்டான காம்பனன்ட் சொல்லுவோம். ஸோ இதான் ரெக்யர்மெண்ட், இதான் பக்கா, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்கள் யூசேஜுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்களோட மிகப்பெரிய மெயின் கான்செப்ட். ஸோ நீங்கள் பிசி பில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் பட்ஜெட்டை வாட்ஸ்அப்பில் போடுங்க, கொட்டேஷன் டக்குன்னு அனுப்புவாங்க, டக்குன்னு ஆர்டர் பேச பண்ணலாம். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேச பண்ணுறது துளியில் பயமும் தயக்கமும் தேவைப்படாது. இந்த 15,990 பிசி 10 கிட்ட தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் ஆட் பண்ணியாச்சு. டக்கு நீங்கள் ஆர்டர் பேச பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்கோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொண்டு வர பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பிரம்மாண்டமான சூப்பரான சந்திப்போம்.